இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி, சஞ்சய் மல்கோத்ரா. அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 10 டிசம்பர் 2024 மற்றும் 11 டிசம்பர் 2024. சஞ்சய் மல்கோத்ரா. அடுத்து இரண்டாவது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியின் எத்தனையாவது ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா நியமனம் செய்யப்பட்டார்? சஞ்சய் மல்கோத்ரா இந்திய ரிசர்வ் வங்கியின் எத்தனையாவது ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா நியமனம் செய்யப்பட்டார்? 26வது. அடுத்து டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் எப்போது நிறைவேறியது? டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் எப்போது நிறைவேறியது? 9 டிசம்பர் 2024. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் உலக மனித உரிமைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? டிசம்பர் 10. அடுத்து ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளுடன் கூடிய போர்க்கப்பலான INS துசில் இந்திய கடற்படையில் எப்போது இணைக்கப்பட்டது? 9 டிசம்பர் 2024. அடுத்து INS துசில் என்ற போர்க்கப்பலின் நீளம் என்ன? INS துசில் என்ற போர்க்கப்பலின் நீளம் 125 மீட்டர். அடுத்து INS துசில் என்ற போர்க்கப்பலின் எடை என்ன? 3900 டன். 3900 டன். அடுத்து 2024 ஆண்டின் சிறந்த டென்னிஸ் வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? அரீனா சபலென்கா. 2024 ஆண்டின் சிறப்பான வளர்ச்சி பெற்ற டென்னிஸ் வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? எம்மா நவரோ. அடுத்து 2024 ஆண்டின் சிறந்த புதிய டென்னிஸ் வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? லூலு சன். அடுத்து 2024 ஆண்டின் சிறந்த கம்பேக் டென்னிஸ் வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2024 ஆண்டின் சிறந்த கம்பேக் டென்னிஸ் வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? பாவ்லோ படோசா. அடுத்து 2024 ஆண்டுக்கான அபுதாபி கிராண்ட் பிரீ ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? 2024 ஆண்டுக்கான அபுதாபி கிராண்ட் பிரீ ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? லாண்டோ நோரிஸ். அடுத்து யாருடைய பிறந்த தினம் தமிழக மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார்? யாருடைய பிறந்த தினம் தமிழக மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார்? உ.வே. சாமிநாத ஐயர். அடுத்து தமிழக சட்டப்பேரவையில் ஒரே நாளில் 19 மசோதாக்கள் எப்போது நிறைவேற்றப்பட்டது? 10 டிசம்பர் 2024. 10 டிசம்பர் 2024 அன்று. அடுத்து 2024 ஆண்டுக்கான ஆசிய பசிபிக் காது கேளாதோர் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? 2024 ஆண்டுக்கான ஆசிய பசிபிக் காது கேளாதோர் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரில். அடுத்து 2024 ஆண்டு ஆசிய பசிபிக் காது கேளாதோர் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில். அந்த போட்டிகளில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? 55 பதக்கங்கள். அடுத்து
ஆரித் கபில் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? செஸ். சமீபத்தில் காலமான எஸ்.எம். கிருஷ்ணா எந்த மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர்? கர்நாடகா. சமீபத்தில் எந்த இடத்தில் மின்சார பேருந்து மோதி 7 பேர் உயிரிழந்தனர்? இது மகாராஷ்டிரா மாநிலத்தின் தலைநகர் மும்பையில். சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற அல் ஆசாத் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சிரியா. இந்த அல் ஆசாத்தினுடைய அரசு கவிழ்ந்ததன் காரணமாக இவர் ரஷ்யா நாட்டில் தஞ்சம் புகுந்தார். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் புதிய காணொளிகளுக்கு நன்றி.